ஹாய் வியூவர்ஸ், நான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இல்லாமல் ஆன்லைன்லேயே எப்படி, அதாவது உங்களோட சர்வர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்வர்லேயே எப்படி வந்து வேர்ட்பிரஸ் சைட் இன்ஸ்டால் பண்ணி அது ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கோடாடி அப்படின்னு அடிச்சாலே கோடாடியோட ஃபர்ஸ்ட் பேஜ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணனவே கோடாடியோட பேஜ் போயிடும். இதில் சைன்இன் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து கோடாடி சர்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் லாகின் மட்டும் பண்ணிக்கிறேன். சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலாக நான் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து போகும். ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு செக்யூருக்காக தான். ஏன்னா சர்வர் வந்து ஆன்லைனில் இருக்கிறனால 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்வர் வந்து ஹேக் ஆகாது. ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் வெப் ஹோஸ்டிங், அதாவது டீலக்ஸ் பிளானர் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடாடியோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. கோடாடி டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெக்டடோடது Cpanel வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Cpanelக்குள்ளே போயிடும். Cpanel பார்த்தீங்கன்னா கோடாடியோடது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த Cpanelல நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த வெப் அப்ளிகேஷன்ஸில் தான் வந்து நம்ம வேர்ட்பிரஸ் சைட்டோட, அதாவது இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட பிளாட்ஃபார்ம் எது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணோம்னா டேட்டாபேஸ் செக்ஷனு, டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நாம் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கும்போது வேர்ட்பிரஸ் அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேர்ட்பிரஸ் கிளிக் பண்ணோன்னா வேர்ட்பிரஸ் பேஜ் இன்ஸ்டால் பண்ணுற பேஜ் வரும். இதில் நான் ப்ரீவியஸாக எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனவே வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்களோட டொமைன் என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், .matecன்னு இருக்குது. .matecல அதாவது www வேணுமா www வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ரெண்டுலேயும் நம்ம கொடுக்குறதா. இந்த HTTPSங்கிறது பார்த்தீங்கன்னா செக்யூருக்காக கொடுக்குறது. பட் நான் வந்து செக்யூர் போடல, இதுவே நார்மலாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேரக்டரிங்கிறது பிளாகு. உங்களுக்கு வேணும்னா டேரக்டரி கொடுக்கலாம், இல்லாட்டி உங்களோட நேமே கொடுத்துக்கலாம். நான் வந்து .matec நேம் கொடுத்துக்கிறேன். கீழே வாங்க, இதெல்லாமே எதுவும் வேண்டாம். கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு, நான் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களோட இதோட பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இமெயில், ஆத்தன்டிகேஷன் இமெயில், ஓகேங்களா. அதுக்கடுத்தது உங்களோட வெப்சைட்டோட டைட்டில். வெப்சைட் டைட்டில் நீங்கள் இங்கே மாற்றலாம், இல்லை எனக்கு உள்ளே போய் மாற்றினாலும் கூட மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது டேக்லைன் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி இங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது இல்லை. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். இன்ஸ்டால் ஆனோன்னா நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே போயிடலாம். ஆனால் மெயினாக நீங்கள் மறக்கக்கூடாதது அட்மின் யூசர் நேமு பாஸ்வேர்டு மட்டும். நான் வந்து என்னோட டொமைன் நேமே கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு மட்டும் நம்மளோட ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாலேஷன் ஆனவே உங்களோட டேஷ்போர்டு, அதாவது டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் இருக்க வேர்ட்பிரஸ் ஃபைல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு. இன்ஸ்டால் ஆனவே நம்ம அட்மின் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா செகண்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது .matec போட்டு WP admin இதை கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக .matecங்கிறது வெப்சைட் நேமு, .matecங்கிறது வந்து நான் அந்த டேரக்டரி நேம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த டேரக்டரி வேண்டாட்டு டேஷ்போர்டில் போய் ரிமூவ் பண்ணிக்கலாம். WP admin கொடுத்துட்டிங்கனாலே அது நார்மலாக வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இந்த லிங்க் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காமல். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளோட அட்மின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுற அட்மின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டு வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வரும். இது எல்லாமே வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. நார்மலாக உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இப்போது .matecோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதில் நிறையா நம்ம பிளகின்ஸ் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். புதுசாக இங்கே பாருங்கள், போஸ்ட்டு டிஃபால்ட்டாக அதோட சைட்ஸோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா பேஜுமே இங்கே இருக்கும். இதில் விசிட் வெப்சைட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து இங்கே விசிட் ஆகிக்கட்டும். அதாவது இது வந்து டம்மி பேஜ் தான். இதை நம்ம டெலிட் பண்ணிட்டு கூட நியூ பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இங்கே பாருங்கள், டேரெக்டாக போகணுன்னா வெப்சைட் போகிறதுக்கு இதுலேயே இதை கிளிக் பண்ணிட்டே இருக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதை வந்து வேறு ப்ரௌசரில் இதே லிங்கை காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அட்மின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. நார்மலாக உங்களுக்கு வெப்சைட் தான் வந்து விசுவல் ஆகும். இப்போது இங்கே ஏதாச்சும் நான் எடிட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா, அதாவது லைவில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆகும். எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், போஸ்ட்டில் வந்து ஹலோ வேர்ல்டு இருக்கா, ஹலோ வேர்ல்டில் போயிடலாம். இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஹலோ வேர்ல்டு பேஜில் வந்து கொடுத்து அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு @மகின்னு வந்துருச்சு. அதே மாதிரி வேறு ப்ரௌசரில் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆஃப்லைன் இல்லாமல் ஆன்லைன்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் ஆன்லைன்லேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னா, இப்போ அட்மின் பேஜ்லேருந்து
இதில் லாக் அவுட் பண்ணி வெளியே வரேன். லாக் அவுட் பண்ணிடுறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசரில் பாருங்கள் dot/dot/, அதுக்கு அடுத்தது WP, அதாவது வேர்ட்பிரஸ் லாகின் PHP பேஜ் இருக்கும். இந்த பேஜை வந்து டைரக்டரி பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த இதில் நம்ம அட்மின் யூசர் நேம் என்ன கொடுத்தோம், அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்ட். இது பார்த்தீங்கன்னா அட்மின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ப்ரௌசரில் வேணாலும் எங்கே வேணாலும் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது பர்டிகுலராக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சிஸ்டத்தில் தான் ஆஃப்லைனில் வச்சு தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் வேறு யாராச்சும் ஒரு லேப்டாப் வாங்கி டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்டுக்கு நீங்கள் எடிட் பண்ணணும், சின்ன சின்ன அப்டேட் மட்டும் பண்ணணும்னா உங்களோட அந்த URL மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி உங்கள் டேஷ்போர்டை நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் WordPress டேஷ்போர்டை பற்றி பார்க்கலாம். அது இல்லாமல் எப்படி ஃப்ரீ தீம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.